வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு யூசர் ரிவ்யூ வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாருதி பலினோட டாப் ஆஃப் த லைன் ஆல்ஃபா தான் நம்மகிட்ட இருக்குது. நிறைய பேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு தேதியில் அதிகம் விற்பனையாகக்கூடிய ஒரு பெட்ரோல் வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாருதி பலினோவை சொல்லலாம். நெக்ஸான் தான் டாப் ஆஃப் த லைனில் இருக்குது. பட் நெக்ஸானில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் அப்படின்றது அந்த நெக்ஸான் ஈவியாக தான் இருக்குது, பெட்ரோல் டீசல் இல்லை. ஸோ இந்த இவ்வளோ பேர் இந்த மாருதி பலினோ வாங்குறாங்க. அப்போ இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் என்ன? ஏன் இவ்வளோ பேர் பலினோக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்கும். பட் அது ப்ராக்டிக்கலாக வந்து என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குன்னு நாம் சொல்கிறத விட அந்த காரை டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு யூசர் சொன்னாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூசர் ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாம் நிறைய வீடியோவில் ஷவுட் அவுட் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு ரிவ்யூவராக நாம் அந்த கார்கிட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு சில டைம் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் நமக்கு வந்து அந்த கார்கிட்ட இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படின்றது. ஸோ அந்த டைமில் என்ன நமக்கு தோணுதோ, என்ன நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை நம்ம ஷேர் பண்ணுறோம். பட் அதை தாண்டி ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க வந்து ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கலாம், 30,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கலாம், ஒரு விஷயம் 2 விஷயம் அது கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். அப்போ இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறப்போ புதுசாக அந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அதற்காக தான் இந்த யூசர் ரிவ்யூ எபிசோட் அப்படின்றது. நீங்கள் இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா கமெண்ட்டில் ரீச் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் வரும். அதுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் லொக்கேஷனில் வந்து இந்த யூசர் ரிவ்யூ அப்படின்றத எடுத்து மக்கள் கிட்ட பகிர்வோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் இந்த மாருதி பலினோ பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் ப்ரோ இணைஞ்சிருக்காரு. ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பெங்களூர் வண்டி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், மேபி கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கறனால. ப்ரோ உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ, உங்களோட ப்ரொஃபைல் பற்றி. பார்த்தீங்கன்னா நான் வந்து பெங்களூர் இருக்கிறேன். என்னோட சொந்த ஊர் வந்து தமிழ்நாடு. பட் ஆனால் பெங்களூர் பிஸ்னஸ் பர்பஸ் இருக்கிறேன். ஐ மீன் கெஃபே இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பிஃபோர் நான் வந்து ஐடியில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு யூஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு இருக்கனால ஐம் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக போயிட்டு இருக்குது. ஓகே 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 சூப்பர். ப்ரோ இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு கார் பார்க்கணும்னு வரப்போ பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இனிஷியலாக நீங்கள் என்ன பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்க? இல்லை, இன்சியலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு 7 to 8 lakhs இருந்தால் போதும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணது. ஓகே. பட் ஆனால் பெங்களூர் டிராஃபிக் இங்கே ஒரே காரணத்துக்கோசரம் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆட்டோமேட்டிக் ஒட்டவர் இது இல்லை, இனி ஆட்டோமேட்டிக் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இருந்தேன். டிராஃபிக் அப்படிங்கிறப்ப எல்லா ரிவ்யூவும் பார்க்குறப்ப ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். அப்படிங்கிறப்ப ஒன்றும் இல்லைன்னா பெலனோ இல்லை மேபி சம் அதர் பிராண்டுங்க சூஸ் பண்ணுறப்ப ஐ ஜஸ்ட் எல்லா பிராண்டு டெஸ்ட் எல்லாம் போயிருந்தேன். டாட்டா அந்த இன்னொரு சம்திங் ரேட் என்னது அல்ட்ராஸ் டியாகோவெல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தேன். அதை கம்பேர் பண்ணுறப்ப ஐ கேன் ஃபீல் மோர் ஸ்பேஸ். ஐ மீன் பூட் ஸ்பேஸ் அதை வேணால் அதிகமாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் ஐ கேன் ஃபீல் திஸ் டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ அதனால் ஓகே ஜஸ்ட் ஓகே போகலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துன்னு வச்சுங்களேன். மாருதி பலினோ கூட நீங்கள் என்னென்ன வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க? அதான் டாட்டா டியாகோ பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்துன்னு இன்னொரு கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு நேம் தெரியல. என்ன பிராண்டுங்க? டாட்டாலேயே இன்னொன்று இருக்குல்ல, டாட்டால ஆல்ட்ராஸ் இருக்கு, பஞ்ச் இருக்கு. பஞ்ச் அதுவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மாருதி பார்த்தது. ஓகே ஓகே, பெலனோ பார்த்தது. எல்லாருமே வந்து இந்த பலினோ அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கில் போகும்போது இந்த ஏஎம்டி தான். ஏஎம்டி வந்து இந்த கியர் மாறுறது தெரியும், ஸ்லக்கிஷாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பர்சனலாக அது எப்படி இருக்கு? இல்லை அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரு மேபி ரேட் அந்த ஒரு இன்னும் மேனுவலுங்கிறப்ப யூ கேன் மேபி ஃப்ராக்ஷன் செகண்ட் புல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் மைக்ரோ செகண்ட்ஸ் ஒன்றும் ஃபஸ்ட்டு அந்த பிகினிங் எடுத்த மட்டும் தான் மேபி ஒரு 1 or 2 days டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம மேனுவலில் ஃபஸ்ட்டு மேனுவல் தான் ஓட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் போகிறப்ப அந்த ஒரு 1 or 2 days டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நோய் எந்த இஷ்யூமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவே கிடையாது. இழுத்து கியர் மாறுறது வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது. சரிங்க. அடுத்த ஃபேக்ட் நான் என்ன கேட்குறேன்னு நினைக்கிறேன், இந்த என்ஜினோட பவர் டெலிவரி, பவர் அதுக்கப்புறம் மைலேஜ் ரீதியாக சொல்லுங்கள் எப்படி இருக்குது? இல்லை பவருங்கிறப்ப எனக்கு வந்து மோர் சிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி நான் ஒரு மேபி நான் எப்படின்னா மோஸ்ட்லி 90% சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கிறப்ப பவர் கன்சியூமே திஸ் மோர் எனஃப் அப்படிங்கிறது எனக்கு. இப்போ நான் மேபி நான் நேட்டிவ் தமிழ்நாடுங்கிறப்ப நான் வந்து ஹைவேஸில் வரப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளி ஒரு 21 to 22 கேரண்டி அவர் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா செக் பண்ணியிருக்கேன், எல்லாமே செக் பண்ணியிருக்கேன். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 15 to 16 கேரண்டி ஆகுது. டிராஃபிக் எல்லாமே சிக்னல் எல்லாமே இன்க்ளூட் பண்ணேன். ஸோ அப்படிங்கிறப்ப ஐம் ரியலி வெரி ஹாப்பி. நீங்கள் பெங்களூரில் சிட்டியில் நெக் டு நெக் டிராஃபிக்கில் ஓட்டுறீங்களா? அப்போ கன்வீனியண்ட்டாக இருக்குங்களா? அது மோர் கன்வீனியன்ட். இது சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்ங்கிறப்ப எனக்கு ஐ கேன் ஃபீல் மோர் கன்வீனியன்ட். எனக்கு வந்து ஒரு ட்ரபிளே எதுவுமே கிடையாது. சரிங்க பிரதர். மாருதினாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் ரீதியாக பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் எக்ஸ்டீரியர் ஷீட் மாடலை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஜைலாக தான் உணர்வு இருக்குது. நீங்கள் டிராஃபிக்கில் போகும்போது ஏதாவது
காயங்கள் பட்டு அது வந்து எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணியிருக்கா? இல்லை இது நாளைக்கு நான் மேபி நான் ஒரு எடுத்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. பட் இது நாளைக்கு நான் ஃபீல் பண்ண கிடையாது. ஜஸ்ட் யாரோ மேபி 1-2 சொல்லியிருக்கலாம். பட் நான் இது நாளைக்கு ஐ ஃபீல் பண்ண ஐ கேன் மோர் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகேங்க. ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் ஹெட்லைட் வெளிச்சம் ஐ ஃபீல் மோர் இன்னும் கொஞ்சம் இருக்குங்களா? இல்லை ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஐ கேன் ஃபீல் கொஞ்சம் பெட்டராக மேபி இந்த ஹைவேஸில் ஹை பீம் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஐ கேன் ஃபீல் அந்த டல்னஸ் கொஞ்சம் தெரியுது கம்பேர்ட் டு அதர். ஓகே சரிங்க பிரதர். நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே நான் போனது கேரளா ஹில் ஸ்டேஷன் போனேன். அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்னால ஒரு டைம் கூட ஆஃப் ஆகாம, ஏன்னா மேனுவல்னா நான் ஆஃப் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்னால ஐ கேன் ஃபீல் வெரி ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புல் பண்ணுறதெல்லாம் க்ளீனாக இருந்துச்சுங்களா? பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியவே கிடையாது. ஓகே எவ்வளோ பேர் போனீங்க ஆட்டோமேட்டிக்? 4 பேர் போயிருந்தோம். 4 பேர் ஃபுல்லி லோடாக போகாமல் இழுக்கும் போதெல்லாம் எந்த ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்ற மாதிரி? இல்லை அந்த ஃபீலே எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா ஆட்டோமேட்டிக்னப்ப எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஒன்றும் பெருசாலாம் எனக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸே எனக்கு கிடையாது. ஸ்ட்ரெயின் ஆகுறதெல்லாம் உங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. ஓகே. ஸ்ட்ரெயின். இதை தாண்டி சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்க? ஐ திங்க் ரைட். என்ன ஹைவேஸில் போகிறப்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. மேபி அந்த ஹம்ப் அது மாதிரி போகிறப்ப ஐ கேன் ஃபீல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஃபீல் ஆகிட்டா விடும்போது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் விடும்போது கொஞ்சம் இல்லை ஸ்பீட் பிரேக்ஸ் கூட தெரியல. அந்த குளியில் ஓடுறப்ப ஐ கேன் ஃபீல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கொஞ்சம் வந்து ஹார்ஷாக இருக்குது லைட்டாக. அது வந்து கொஞ்சம் வந்து இன்னும் வந்து மெச்சூர்டாக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற பெட்டராக இருந்திருக்கலாம். ஓகே சரிங்க பிரதர். ஸோ அடுத்து மேஜராக நான் கேட்கணும்னு நினச்சது வந்து வண்டி வந்து ஓவராலாக நீங்கள் ஸ்பீட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது ஹை ஸ்பீட்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது வண்டி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஐ மீன் லைக் இன்னைக்கு லீகல் ஸ்பீட் 120 தான். ஒரு 100-120 போகும்போது ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸு, ஸ்டீரிங் இதெல்லாம் எப்படி இருக்குங்க? அதில் எந்த குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் மோஸ்ட்லி என்ன மந்த்லி ட்வைஸ் எல்லாம் பேங்க் போயிட்டு வந்துருப்பேன். ஸோ அப்படிங்கிறப்ப நான் ஆல்மோஸ்ட் ஒரு 300 to 400 கிலோமீட்டர் போகிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ ஐ கேன் ஃபீல் ஒரு மேபி 110 to 120 ஓட்டியிருக்கேன் ஹைவேஸ். ஐ மீன் ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ் அடிச்ச பிரேக் அந்த ஒரு மேபி ஸ்டெபிலிட்டியில் ஐ கேன் ஃபீல் பெட்டர். அதாவது சஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குது. ஓகே. அப்போது நீங்கள் ஹைவே ட்ராவல்லையோ சரி சிட்டி ட்ராவல்லையோ வந்து இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி ரீதியாக குறைகள் இல்லை? அது குறையே இல்லை பிரதர். ஸ்ட்ரைட்டாகவே இப்போ இன்டீரியருக்குள்ளே வந்துட்டோம். இன்டீரியருங்கும் போது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய கேள்வி, பலின உள்ளே போனாவே பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதுங்க? இல்லை கொஞ்சம் ஐ கேன் ஃபீல் இந்த டே டைமில் வந்து வெளியே நிறுத்துறப்ப ஐ கேன் ஃபீல் அந்த ஸ்மெல் அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் கொஞ்சம் வர மாதிரி தான் ஃபீல் ஆகுது. குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இல்லை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு தோணுது. மேபி இந்த கலர் ஏன்னா டாப் அண்ட் எடுத்து மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம்னு சொல்ல வருது. கலர் தீமுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டராக போயிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணுதுங்களா? ஆமாம் கண்டிப்பாக. இல்லை கொடுத்துருக்கணும்னு சொல்ல வரேன். சரி அது பெட்டராக கொடுத்துருக்கணும். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லாங் டிரைவரும் அந்த 120 போறப்ப ஐ கேன் ஸ்டாரிங் அந்த லைட்டா வைப்ரேஷன் ஆர் ஐ கேன் ஃபீல் பண்ண முடியும். லைட்டா அந்த கிரிப்னஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி கான்ஃபிடன்ட் ஃபீல் ஆகுது. ஓகே. அதுக்கு அடுத்து மேஜரா சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்க? சீட் ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எனக்கு என்னன்னாச்சு இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற வேரியேஷன் கொடுத்துருக்கலாம். ஒரே பிளைனா அப்படியே கொடுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். உட்காரது கம்ஃபர்டபுளா இருக்குங்களா? உட்காரணும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உட்காரக்கலாம் நல்லா. ஃப்ரண்ட் ஓகே. பேக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீலா இருக்கு. பேக் சீட் போகும்போது பேசலாம் பிரதர். அடுத்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்னு பார்க்கும்போது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு? யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்குங்க? இல்ல ஆடியோ குவாலிட்டி அதாவது ஒரு எப்படின்னு வச்சுங்க ஒரு ஆவரேஜா சொல்ல முடியும். பெஸ்ட் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே தான். ஹைவேஸ் போறப்ப ஐ கேன் அந்த ஒரு வாய்ஸ் கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் அந்த இருக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த நார்மல் அந்த ஸ்லோல டிராஃபிக்ல போறப்ப தெரியல, கிளியரா இருக்குது. இந்த ஒரு ஹை ஸ்பீடா போய் டிராவல் பண்ணிருக்கோம் ஹைவேஸ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐ கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். அதாவது ரோட் நாய்ஸ் அண்ட் டயர் நாய்ஸ் அதிகமா உள்ள வருதுங்கறீங்களா? கண்டிப்பா வருது. ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டிங்க அதெல்லாம் தப்பு இல்லை. அது ஐ கேன் ஃபீல் பெட்டர். ஓகே. ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான். ஆமாம். ஏன்னா அந்த ஹைவேஸ் போகிறப்ப அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா அவுட்டர் நாய்ஸ் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சாங்ஸ் கேட்குறோம் அப்படின்னா அந்த கிளாரிட்டி குறையுது எல்லாமே. சரி ஓகே ஃபைன். அடுத்து மேஜராக நான் கேட்கணும்னு நினச்சது அண்டர்த்தை சப்போர்ட் இருக்குங்களா? இல்ல அது சப்போர்ட் அது இல்ல ஜஸ்ட் நார்மல் சீட் மாதிரி தான் இருக்கணும். அந்த சீட் அந்த சப்போர்ட் இல்ல கொடுத்திருந்தா கொஞ்சம் பெட்டரா. யா ஆஃப் கோர்ஸ். ஓகே. நம்ம பேசிட்டு இருந்தப்ப சொன்னீங்க அதாவது இந்த ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எல்லா வண்டியிலயும் கொடுத்துருக்கணும். இல்ல அப்படி இல்ல. ஏன்னா இப்போ அது டிரைவருக்கு இருக்கப்ப அட்லீஸ்ட் கோ பேசஞ்சர் மட்டும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி நம்ம இவ்வளவு ஹை அண்ட் இவ்வளவு கொடுத்து மேபி இருக்கிறப்ப அது கொடுத்துருக்கணும்னு சொல்ல வரேன். பேசிக் மாடல் இப்போ எல்லாமே இதே பார்த்தீங்கன்னா இது கீழே 2 மாடல்ஸ்க்கு இருக்குது. பட் இதுக்கும் இதை கொடுத்துருக்குன்னு சொல்ல வரேன். ஏன்னா இவ்வளோ பே பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப எல்லா ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் லோடர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஹெட்ஸ்அப் டிஸ்ப்ளே என்னைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்களா? அது
எனக்கு ஆன சொல்ல நான் இருக்கிறதுக்கு அது அன்னெசரி தான். அதுக்கு பதில் இதை கொடுத்துருக்கலாம் ஏதாச்சும் வென்டிலேட்டர் சீட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வென்டிலேட் ஓகே அது ஓகே பட் ஆனால் கொடுத்துருக்கலாம். பட் இது வந்து ஒரு யூஸுமே கிடையாது, ஜஸ்ட் வேஸ்ட் ஆகுதான் எனக்கு தெரிஞ்சு. அது யூஸ் பண்ணதே கிடையாது, ஒரு யூஸும் கிடையாது. இது நாள் வரைக்கும் வந்து பலினோ ஃப்ராங்ஸ் கிராண்ட் மீட்டரா வச்சிருக்கவங்க அது யாருமே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லை. இல்லை உண்மை அது எதுக்குன்னே தெரியல. ஏன்னா என்னென்ன பாருன்னா அந்த நம்ம ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கலாம், நம்ம அங்கே வீரர் கரெக்டாக விசிலாவே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சும்மா அது நிற்கிறப்ப ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒழிஞ்சு டிரைவிங்கில் செட் ஆகும் ஆகாது வேஸ்ட்டு தான் வச்சுங்களேன். இந்த ஏ பில்லர் இருக்கு இல்லைங்க, இது வந்து மறைஞ்சு கொடுக்குதுங்களா? ஹில் ஸ்டேஷன் சேர்றப்ப வந்து மறைவு ஏதாவது கொடுக்குதா? பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி உருவாகுதா? இல்லை ஓகே இல்லை, அது என்ன கார் எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். பட் ஐ கேன் ஃபீல் அதில் அது வந்து பெருசாக நம்ம இருக்கிறனால தெரியல, நம்ம ட்ரைவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்னால ஒன்றும் பெருசாக பெட்டராக ஐ கேன் ஃபீல் பெட்டர். பிரச்சனை இல்லை. அந்த ஐஆர்பிஎம் ஏதாவது மறைச்சு கொடுக்குதுங்களா கார்னரில் திரும்புறப்போ? அது எனக்கு எப்படின்னு வச்சுக்கோ, ரொம்ப அது யூ பெண்ட் வரப்ப ஐ கேன் ஃபீல் இட். இல்லை நார்மல் லைட் பெண்டுங்கிறப்ப அது தெரியல. ஹேர் பெண்ட் வர தெரியுங்களா, அதில் லைட்டாக கொஞ்சம் அந்த இம்பாக்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஓகே ஓகே. ஏசி எனக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியல, பர்ஃபெக்ட். நான் மேபி ரைட்டா ஐ கேன் ஃபீல் பெட்டர். ப்ரோ ரியர் சீட்னு வரும்போது ரியர்ல வந்து உங்க ஹைட்டுக்கு வந்து ஹெட்ரூம் பத்துதுங்களா? இல்லை கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கான்னு தோணும். இல்லை லெக் ஸ்பேஸும் இப்போ எப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கும் போது கொஞ்சம் டாலாக இருந்தாங்கன்னா பின்னாடி வந்துட்டாங்கன்னா ரொம்ப இடிக்குது. ஷார்ட்டாக இருந்தால் மட்டும் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுதுன்னு வச்சுங்களேன். பட் ஆனால் ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பின்னாடி எத்தனை பேர் உட்கார முடியுதுங்க? கம்ஃபர்டபுளாக உட்காரனா 2 பேர் உட்காரலாம் முடியும். கிட்ஸ் 2 பெரியவங்களாம், கிட்ஸோட சேர்த்து 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ரியர்ல ஏசி த்ரோ நல்லா இருக்குங்களா? நல்லா இது பம்ப் ஆகிறது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும், அது வந்து பிரச்சனை இல்லை. பின்னாடி ஏதாவது அடைஞ்ச மாதிரி ஃபீல் இருக்குங்களா? லைட் வந்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் பெட்டரா கிடைச்சிருக்கலாம் விண்டோஸ்ல இருந்து. மேபி ஒரு லைட் இங்க கொடுத்துருக்காங்க, பட் ஈவன் சைடுல இல்ல, எனக்கு தெரிஞ்சு அது இருக்குது பெருசா அந்த தொந்தரவு எதுவும் இல்ல, நல்லா வருது. பூட் ஸ்பேஸ் ப்ரோ? பூட் ஸ்பேஸ் ஐ கேன் ஃபீல் ஓகே. இந்த ஹேக் பேட்சுக்கு பூட் ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. சரிங்க, ஓகே. வாங்க வெளியில போயிட்டு நம்ம இந்த வண்டியோட ஒரு கன்க்ளூஷன் பேசலாம். ஓகே. ஸோ ஃபைனலா பிரதர், வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவு வருது? இப்போ எவ்வளவு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க? இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 37,000 கிலோமீட்டர் ப்ளஸ் ஓடிடுச்சு. ஓகேங்க. ஆல்மோஸ்ட் 1.5 ஃபீஸ் ஆயிடுச்சு. சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி 5,000 to 6,000 தான் மேக்ஸிமம். எல்லாமே பண்ணி நம்ம எல்லாமே நீட்டாக அதெல்லாம் பண்ணி கொடுக்கும். அந்த அதில் சர்வீஸ் காஸ்ட்டில் பெட்டராக இருக்குது. சர்வீஸும் நல்லா பண்ணுறாங்களா? இல்லை ஐ கேன் ஃபீல் சர்வீஸ் தப்பு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. ஓகே பிரதர். சரி, இந்த வண்டியை வந்து ஒரு 3 பாசிட்டிவ்ஸ் 3 நெகட்டிவ் சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ் அப்படின்னா மைலேஜ். ஒரு ஃபேமிலி, ஒரு ஹேர் பேட்ச், ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்னா இதோட பெட்டர் கார் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் வேற கம்ஃபர்டபுள் ஆட்டோமேட்டிக்னால எனக்கு ஐ கேன் ஃபீல் பெஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். நெகட்டிவ்னா அந்த ஹைவேஸில் போகிறப்ப அந்த பார்த்தீங்கன்னா அந்த எப்படின்னா அந்த நாய்ஸ் உள்ள வந்து ஐ கேன் லிசன் பண்ண முடியுது, ரோட் நாய்ஸ் எனக்கு ரிசல்ட் ஆகுது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ள பிளாஸ்டிக் இருக்குதுல்ல, அது கொஞ்சம் அந்த இல்லாமல் வேற ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா ஐ கேன் ஃபீல் அந்த ஸ்மெல் அது அந்த ஸ்மெல்லே வருதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா பார்க்கிங் உள்ள நிறுத்தி தான் பிரச்சனை கிடையாது, வெளியே நிறுத்திருக்கப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் லைட்டாக நமக்கு தெரியுது. ஆமாம், ஒரு மினிமம் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு சொல்ல வரேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ தாம், ஏன் இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எடுத்துகிட்டு போகிறோம்னா, நிறைய பேர் யூசர் ரிவ்யூ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அதை மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இது ஓகேவான்னு பாருங்கள், இல்லை இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. சச்சிர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர்.